அதை எடுக்கிறதுக்காக தலை விட்டேன். 10 பைசாவுக்காக ஹெட்லைட்டே பேசிட்டியடா. முதல்ல பிடிங்கிடுங்க என் உருவத்தை. இன்னும் இப்படி உயிர் ஏண்டா வண்டிய வேலை பாருன்னா வேடிக்கையா காட்டிக்கிட்டு இருக்க. அங்க என்னடா வண்டியில போக? முதலாளி அதுதான் போக. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, எனக்கு தெரியாது. வண்டியில இருந்து புகை வருது, அது என்ன ஏதுன்னு பார்க்காம வேடிக்கை பண்ணிட்டு இருக்கா. போடா. ஏண்டா மெக்காடு, இன்ஜின் இல்லாத வண்டி, இன்ஜின் ஸ்டார்ட் ஆனா தானே புகை வரும். வண்டி கொளுத்தினாலும் புகை வரும். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. அடடே, நம்ம சூரியகுமார். ஏண்டா இன்ஜின் இல்லாத வண்டிக்குள்ள உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அடிக்கிற முதலாளி. என்னதான் நீங்க முதலாளி, எப்பவாவது நான் சம்பளம் வாங்குற தொழிலாளி, ஒரு மரியாதை வேணாமா? சும்மா ஏண்டா, உங்க முன்னால நான் தூங்கணும்னா கூட என் காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும். ஏன் முதலாளி? இல்லன்னா நான் செத்து போயிட்டேன்னு என்ன கொண்டு புதைச்சிட்டு என் செட்டையே வித்து போடுவீங்க. முதலாளி அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. என்ன முதல்ல வேலைக்கு சேர்த்த முதலாளி என்ன ஆனாரு தெரியுமா? நீ சொல்லு. இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வித்து புதுசா ஒரு லாரி வாங்கினாங்க. ஒரு நல்ல நாணயமான டிரைவர் வேணும்னு என்ன தேர்ந்தெடுத்தாங்க. நானும் எல்லா சாமியை கும்பிட்டு அவர்கிட்ட சாவி வாங்கி அப்படி லேசா கீரை இழுத்து மெதுவா அப்படி கிளச்ச விட்டனா, ஐயோ அம்மா சத்தம். என்னாச்சு? எங்க முதலாளி செத்து போயிட்டாரு. லாரி வாங்கின சந்தோஷத்துல ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரா? அதான் இல்ல முதலாளி, நான் லாரி எடுக்கும் போது அவர் டயருக்கு அடியில எலுமிச்சம்பளம் வச்சிருந்திருக்காரு. ஒரே தயத்து கொண்டுட்டு. அப்புறம் அந்த குடும்பம் என்னாச்சு? சின்ன பின்னமாயி நடுத்தருவுல பிச்சை எடுக்குங்க. முதலாளி நீங்களும் சீக்கிரம் லாரி வாங்குங்க. ஏன் என் குடும்பமும் பிச்சை எடுக்கணுமா? வேலையை பாருங்கடா. பாருடா அந்த ராமுவ. அவன் ஒரே ஒருத்தனாலதான் இந்த செட்டே தடபடலா ஓடிக்கிட்டு இருக்கு. முதலாளி அவன் வேலை கத்துக்கிட்டு இருக்கா. அப்ரெண்டிஸ். நாங்க ஏற்கனவே வேலை பழகினவங்க. எக்ஸ்போர்ட் டிஸ்டேசிஸ். டிஸ்போஸா எஸ்கேஸா இங்கிலீஷே தெரியல. ஆமா, இவர் அமெரிக்கால பிறந்தவரு. மச்சான் குண்டு, உன் அத்தை மக ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னாலே, என்னடா நான் வந்தாளா? வந்தாளே. பாத்தியா? பார்த்தனே. என்னடா அண்ணா அத ஏன்டா கேக்குற? வேணான்றியா? இல்ல நான் சொல்றேன். நான் சொல்றேன். டேய் எட்டி உதைச்ச தாங்க மாட்டேன். டேய் நான் தள்ளி விட எந்திரிக்க மாட்டேன். கூப்பிட்டீங்களா? நிறுத்துங்கடா, 2 பேரும் சேர்ந்தே சொல்லுங்க. அப்படி கேளு. பாட்டால சொல்லுங்கடா, பரதேசிங்களா? இவ எப்படி இங்க? இந்த புள்ளைய பார்த்தா இப்படி பயந்து ஓடி வர? இந்த தம்பி தங்க கம்பிமா. என்னப்பா பொண்ணு புதுசா இருக்குன்னு பாக்குறியா? என் தூரத்து உறவு, பேரு சீதா. சீதா வீட்டை பாத்துக்குமா, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். தங்கச்சி காலேஜுக்கு லேட் ஆகுது இல்ல, சீக்கிரம் வாமா. டிஃபன் ரெடி. வந்துட்டேனே. எனக்காக ஒரு 2 இட்லி சாப்பிடுமா கண்ணு? 2 இட்லி என்ன பிரமாதம், நீ வை, நான் சாப்பிடுறேன். வாவ் அண்ணே, இந்த மாதிரி நான் சாப்பிட ஆரம்பிச்சேன் பிந்து கோசா ஆயிடுவேன். அப்புறம் உசுல மணி மாதிரி மாப்பிளே நீ பார்க்க வேண்டியதுதான். பேஷ் பேஷ், ஜோடி பொறுத்தோ ரொம்ப நல்லா இருக்குமே. அண்ணே அண்ணே. ஏன் அழுற? நம்ம அம்மா இருந்த பிறகு எனக்கு எல்லாமே நீதாம்மா. உனக்கு பணிவிட செய்யறதுலயும் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறதுலயும் தான் என் சந்தோஷமே இருக்குமா. நல்ல அண்ணன். ஆமா தங்கச்சி, எழுத்து வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு, அது யாருமா? தெரியல அண்ணே, நேத்து ராத்திரி உனக்காக காத்துட்டு இருந்தேனா, அப்ப எதிர் வீட்டாத்த அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க. யாருன்னு கேட்டதுக்கு அவங்க மகா மாதிரின்னு சொன்னாங்க. என்கிட்ட தூரத்து உறவு, உங்ககிட்ட மகளா? சரிடி, ஓகே வா போலாம். ஹலோ ஹலோ 72741. எஸ். ஆமா, நீங்க யாருங்க? உங்களுக்கு யார் வேணும்? எனக்கு ராஜா வேணுங்க. நந்தராஜா? லேடி வாய்ஸ். ஹலோ, நான் தாங்க ராஜா பேசுறேன். உங்க
உங்களை யாரும் தெரியலையே. நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். ஏங்க என்னங்க இது? டிவிலயாங்க பேசுறீங்க? டெலிபோன்ல தானங்க பேசுறீங்க? எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ரொம்ப பாவமா இருக்கு. பேர் மட்டும் சொல்றேன். சொல்லுங்க. மீனா. மீனா? இவ வாய்ஸே இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கே. ஆள் எப்படி இருப்பாளோ? ஹலோ, ஏங்க உங்க அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்க. உங்க டெலிபோன் நம்பரா சொல்லுங்க ப்ளீஸ். ஐயோ, ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க? ராஜா, I love you. ஐ லவ் யூ. ஹலோ 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 மீனா. ஐயோ, ஐ லவ் யூன்னு சொன்னவ இப்படி அட்ரஸ் சொல்லாம வச்சுட்டாளே. இவனுங்களும் மரத்துக்கு மரம் தாவிதான் பாக்குறானுங்க. பான்ஸ் பவுடர் போட்டு வந்திருக்கிற, அப்படி இருந்தும் எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றாளே. நீயாவது பான்ஸ் பவுடர், நான் இமாமி வேனிஷிங் கிரீம் போட்டு வந்திருக்கேன். ஒருத்தி கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அம்மா. என்னது கண்டுக்க மாட்டேங்கிறாளுங்களா? எப்படிடா கண்டுப்பாளுங்க? பான்ஸ் இமாமி இது போட்டா போதுமா? குளிக்கணும்டா, சோப்பு போட்டு குளிக்கணும்டா. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. நாளையில இருந்து குளிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். டேய் அங்க பாருடா வராளுங்கடா. வஜ்ரசந்தி சிந்து இவனுங்க சிரிச்சே ஆளை கொண்டுடுவாங்க. சிரிச்சா நல்லா தான் இருக்கு, பேசினாதான் வாய்ஸ் சரியில்லை. வாய்ஸ்னா என்னோட மீனா வாய்ஸ் தான்டா. ஸ்வீட் வாய்ஸ். யாரா அந்த மீனா? என்னோட டெலிபோன் காதலிடா. அப்ப நீ ஆளை பார்த்ததே இல்லையா? தேவையில்லடா, நான் காதலிக்கிறது அவளுடைய குரலை தான். டெலிபோன்ல லவ்னா இது ஒரு வித்தியாசமான காதல் தான். எஸ், இதே டைம் தான். ரெடி 1. ஹலோ மீனா. 2 மூட்டை வெங்காயம் வேணும்பா. என்னது 2 மூட்டை வெங்காயமா? டேய் மாங்கா, இது கப்பல ஏரோப்ளேன் விக்கிற கடைடா. போன விட கீழே வெங்காயத்துக்கு பிறந்தவனே. எஸ், இந்த வாட்டி கண்டிப்பா வந்துரும். ரெடி 1 2 3 4. ஹலோ மீனா. மீனா ஸ்பீக்கிங். மீனா, ஐ எம் ராஜா. ஐ லவ் யூ மீனா. ஐயோ, இதுக்கும் திருப்பி தானா? மீனா, உங்களை எங்கெங்க பாக்குறது, எப்படிங்க சந்திக்கிறது சொல்லுங்க. சொன்னா கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அழகா இருக்க மாட்டேன். கலர் கூட ரொம்ப ஐயோ, காதலுக்கு கலர் முக்கியம் இல்லைங்க, உங்க வாய்ஸ் தாங்க என்னோட சாய்ஸ். சொல்லுங்க மீனா, எங்கெங்க பாக்குறது சொல்லுங்க. வேற ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க படிக்கிற அதே காலேஜ்ல தான் நானும் படிக்கிறேன். அதே காலேஜா? இத்தனை நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சே. ஹலோ, எங்க ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க ப்ளீஸ். ரொம்ப பரிதாபமா இருக்கு. நாளைக்கு ரோஸ் டாப் போட்டு காலேஜ்ல உங்களை மீட் பண்றேன். ரோஸ் டாப்ஸ் போட்டு? கண்டிப்பா கண்டிப்பா. என்ன ஏமாத்திர மாட்டீங்களே? நிச்சயமா வருவேன். ஓகே, தேங்க் யூ. அப்பாடா, நாளைக்கு எப்படி கண்டுபிடிச்சிட வேண்டியதா? அவன் பொண்ணை நேர்ல பார்த்து தான் கிளீன் போல்ட் ஆவான். இவன் என்னடானா வாய்ஸ கேட்டே வாஷ் அவுட் ஆயிட்டான். சப்போஸ் அசிங்கமா இருந்தா என்னடா பண்ணுவ? அசிங்கமா மட்டும் இல்லடா, அவ அங்கத்திலேயே குறையா இருந்தா கூட அவளை நான் ஏத்துக்குவேன். ஏன் தெரியுமா? அழக கடந்ததுதான்டா காதல். அவ அழகு இல்லைனா கூட பரவாயில்லடா, அவளோட இதயம் தான் எனக்கு தெரியுது. அவளை காதலிக்க வச்சது அவளோட இன்டெலிஜென்ஸ் தான். ஓ, இங்கிலீஷ்ல சொல்லிட்டேனா? உங்களுக்கு புரியாது. அதாவது அவளுடைய அர்த்தமுள்ள வார்த்தைகளும் உண்மையான தத்துவங்களும். டேய், டெலிபோன்ல டெய்லி அவ பேச்ச கேட்டு நான் நொந்து போயிருக்கேன்டா. இன்னைக்கு வர பர்டிகுலரா அவ ரோஸ் டாப்ஸ் போட்டுக்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காடா. அவ எங்கடா இருக்கா? ஐயோ, அதோ அந்த ரோஸ் டாப்ஸ் வருது. பண்டிகை பனி போட்டு விட்ட மாதிரி. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, உங்க பேரு? மீனா. மாடிடா. மீனா. மீனா குமாரி. தப்பிச்சிட்டான். போங்க போங்க. அத்தா. ஐயோ, நான் இல்ல இவன் தான். ராஜா, மீண்டும் ஒரு ரோஸ் டாப். வாவ். டேய், நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இதுக்கா இந்த ஆள அலைஞ்சான்? குரல் குயில் மாதிரி இருக்குன்னு சொன்னான். இருக்குது, குரல் இல்ல, கலர். நீங்க 1000 சொன்னாலும் எனக்கு அவதான்டா காதலி. இவனை திருத்தவே முடியாது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நீங்க தான் அந்த டெலிபோன் மீனா? ஆமாங்க. ஐம் ராஜா. ஓ, நீங்க தான் அந்த ராஜாவா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? டெய்லி போன் பண்ணி என்ன வாட்டிட்டீங்களேங்க. உங்களை என்னைக்கு மீட் பண்ண போறோம் தவறு இருக்கிறேங்க. இன்னைக்கு தாங்க அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் கொடுத்து வச்சவங்க. ராஜா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க எனக்கு காதலி மட்டும் இல்லங்க, வருங்கால மனைவியும் நீங்க தாங்க. டெஃபினட். கன்ஃபார்ம்ங்க. இது அந்த கடவுளை தடுக்க முடியாது. மீனா, இருங்க. அடியே ராஜா, நீ ரொம்ப கொடுத்து வச்சோடி. உன் மனச நேசிக்கிற ஒருத்தர் உனக்கு காதலனா கிடைச்சிருக்காரு. ராஜா, நீங்க டெலிபோன்ல லவ் பண்ணது என்ன இல்ல, சாட்சாத் இந்த ராதாவை தான். ராதாங்கிற பேரை மாத்தி மீனான்னு சொல்ல சொன்னது நான் தான். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. எங்க ஷெட்ல ஒருத்தனையும் காணோம். என்ன சார், மெக்கானிக் இல்லையா? ஏன் எங்களை பார்த்தா மெக்கானிக்கே தெரியலையா? நான் கண்டக்டர் நினைச்சேன். உங்க ஊர்ல ஆப்டர் ஏற்பட்டவங்க கண்டக்டரா? சரி, வண்டியை வைக்கணுமா உடைக்கணுமா? ஏன் அப்படி அவசரம் மாதிரி பேசுற?
வண்டி ரிப்பேர். ரிப்பேரா? பாத்துட்டா போச்சு. ஏன் சார் என்ன கோளாறு? ஸ்டார்டிங் ட்ரபிள். ஸ்டார்டிங்கே ட்ரபிளா? கிழிஞ்சது. ஏண்டா முக்கா முக்கா கண்ணா, எனக்கு லீவ் கொடுக்க மாட்டேன் இல்ல? உனக்கு லீவ் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறேன்டா. ஏன் சார் உங்க பொண்டாட்டி ஒருத்தர் சைட் அடிச்சா பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? என்னடா சொன்ன? ஐயோ நான் இல்ல சார், எங்க முதலாளிக்கு இதே வேலை. வர்றவன் பொண்டாட்டி போறவன் பொண்டாட்டி கணக்கு பண்றதே வேலை. இப்ப கூட பாருங்க உங்க பொண்டாட்டிய சைட் அடிக்கிறாரு பத்தில. என்னங்க அந்த ஆளு எப்படி பாக்குறான்? இரு, என்னன்னு அவனை கேட்டு வந்துடுறேன். உங்க பணையன்றான். அவன் எழுப்பு என்னங்க? எங்க பாக்குற? எங்க பாக்கணுமோ அங்கதான் பாக்க. என்ன சொன்ன? பாத்தியா? திடீர்னு வந்த ஏதோ கேட்ட பதில் சொல்றதுக்குள்ள அடிக்கிறியே, சொல்லிட்டு அடியா. அத என்ன பார்த்து சொல்லியா? உன்னத்தாயா பார்த்து சொல்றேன். என்ன பார்த்து சொல்றியா? ஆமையா. அப்ப நீ என் பொண்டாட்டி பாக்கலையா? என் பொண்டாட்டியவே நான் பாக்குறது இல்ல. உன் பொண்டாட்டிய எதுக்குயா பாக்க போறேன்? யோ, அங்க பாரியா உன் பொண்டாட்டி அந்த முள்ள மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ஓடிடலாம். இதுவரை அப்பா அப்பா டேய் சூரிய குஞ்சு, 2வது தடவையும் அடி வாங்கி வச்சுட்டேடா. இறா உன்னை தீர்த்து கட்டிடுறேன்.